அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகளில் எனும் தொடரின் 2ஆம் நாள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 2 வசனங்களை ஓதினார்கள். ஒன்று, இறைவனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறக்கூடிய வசனம், இனி இறைவா, திண்ணமாக இந்த சிலைகள் பெரும்பாலான மக்களை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டன. எவர்கள் என்னுடைய வழிமுறைப்படி நடந்தார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே சொன்னார்கள், நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகளே, நீ அவர்களை மன்னித்தாலும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனாக நுண்ணறிவுடையனாக இருக்கிறாய் என்ற வசனத்தை ஓதியவுடன் பெருமானார் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் என்று அழுதார்கள். உடனே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ் அழைத்து நபிகளாரிடத்திலே சென்று அழுகைக்கான காரணத்தை கேட்டு வாருங்கள் என்று சொன்னபோது அழுததற்கான காரணம் உம்மத்தின் மீதான கவலை என்பதாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக பதில் சொல்கிறான், ஜிப்ரீலே, முகமது இடத்தில் சொல்வீராக, உமது உம்மத்துடைய விஷயத்தில் நீர் திருத்தியறக்கூடிய வண்ணம் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீர் கவலை அடையும் வண்ணம் அல்லாஹ் ஒருபோதும் நடக்க மாட்டான். அப்ப இந்த விஷயத்தில் நம்முடைய திருத்தூதர் இந்த உம்மத்தின் மீது நம் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது வேதனையை தந்து விடுவானோ, அல்லது முன் சென்று அழிக்கப்பட்ட சமுதாயங்களைப் போல இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம், இந்த சமூகத்தின் மீது உண்டான பரிவு, இதுதான் என் உம்மத் என்ற அவருடைய அழுகையில் அடங்கியிருந்தது. அதனால்தான் அல்லாஹ் இந்த திருத்தூதரை பற்றி சொல்லும்போது இவர் உங்களுக்கு ஒரு அருள் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் கவலைப்படுவது அவருக்கு துன்பமளிக்கும், நீங்கள் வெற்றி பெறுவது அவருக்கு பரிவூட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றான். அந்த நபிகளார் 63 ஆண்டு காலம் இந்த வாழ்ந்தாலும் 23 ஆண்டுகள் நுபுத்துவத்துக்கு பிறகு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யாருக்காக, துன்பங்கள் எல்லாம் யாருக்காக? நமக்காகத்தான். மக்கா மாநகரில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் குறைஷி தலைவர்கள் அவரது தலையில் மண்ணள்ளி போட்ட போதும் பொறுமை காத்தார்களே, எதற்காக? நீங்களும் நானும் முஸ்லீமாவதற்காக. காபாவில் இறைவனை வழிபட்ட நிலையில் சுஜூதில் இருக்கும்போது நாற்றமெடுக்கும் ஒட்டகத்தின் குடலை கழுத்தில் போட்ட போதும் தாங்கிக் கொண்டார்களே, யாருக்காக? நீங்களும் நானும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். பாவிகள் பாராங்களை தூக்கி வந்து கழுத்தில் வைக்க பாரத்தால் தலை உயர்த்த முடியாமல் சுஜூதில் இருக்க ஓடி வந்த அருமை மகள் ஃபாத்திமா அழுத வண்ணமே அந்த கல்லை அகற்ற பெருமானார் சொன்னார்களே, அழாதீர்கள் அருமை மகளே, அழாதீர்கள், நிச்சயமாக உமது தந்தைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி சகித்துக் கொண்டார்களே, யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வ சீமாட்டியோட கணவனாக இருந்தாலும் இன்பங்களை அனுபவிக்காமல் கல்லடியும் சொல்லடியும் காயங்களையும் ஏற்று இஸ்லாத்தை எத்தி வைக்க நபிகளார் துடித்தார்களே, எதற்காக? நீங்களும் நானும் நேர்வழி அடிவதற்காகத்தானே. உக்பா இப்னு அபி முயூத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பகைவன் பெருமானாருடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி மூச்சு விட முடியாமல் முகம் சிவந்த நபி முட்டுக்காலில் கீழே விட காபாவை சுற்றி இருந்தவர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசி சிரித்த போது அத்துணை கிண்டல்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார்களே, எதற்காக? நீங்களும் நானும் சோனம் செல்லத்தானே. தூக்கமில்லாத இரவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல 23 ஆண்டுகள். ஏன் தூங்காமல் புரண்டு புரண்டு படுக்கிறீர்கள் என்று அருமை மனைவி கதீஜா அவருடைய கேள்விக்கு, தூக்கத்தின் இரவுகள் தொலைந்து விட்டன கதீஜாவே என்று இறுதி மூச்சு வரை ஓயாமல் உங்களுக்கும் எனக்காகவும் தானே பெருமானார் போராடினார்கள். தயோதாட்சியம் இல்லாமல் தாயிஃபிலே கயவர்கள் கல்லால் அடித்த போதும் கலங்காமல், ரத்தம் ஒட்டிய போதும் பாவிகளை சகிக்காமல் பொறுத்து கொண்டார்களே. உஹது போர்க்களத்தில் புகபங்கம் ரத்தம் வழிந்தோடிய போதும் கூட, இறை தூதரை ஒரு சபியுங்கள் என்று சொல்ல போதும் கூட, நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி
இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுவாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடினார்களே. யாருக்காக? உங்களுக்கும் எனக்காகவும் தான். ஒருமுறை உஹதில் மரணமடைந்த ஷஹீதுகளை தரிசிக்க சென்ற போது பெருமானார் அழுதபோது யாரை நினைத்தழுகிறேன் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். எனது சகோதரர் நினைத்தழுகிறேன் என்று சொன்னபோது, நாங்கள் சகோதரர்கள் இல்லையா என்ற போது, இல்லை, நீங்கள் எனது தோழர்கள், எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்க்காமலே ஈமான் கொள்பவர்கள் என்று நம்மீது அத்துணை பெரிய பாசத்தை பொழிந்தார்களே. அந்த பெருமானார் நமக்காகப்பட்ட துயரத்துக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை இந்த ரமணால் சிந்தித்து அந்த நபிகளாருடைய வாழ்வை முற்றிலுமாக பற்றி பிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துவா செய்ய தூண்டுகிறேன். வாஹிர வானல் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.